கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி அணியோடைய 3ஆம் பகுதியில தேனியோடைய பிரிவுகளும் அதோடைய பொறுப்புகள் பத்தியும் தேனி பெட்டியை எப்படி பிரிக்கிறது பத்தியும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பிரபல ஹாலிவுட் நடிகர் தேனீக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு சுருக்கமா பார்க்கலாம். இவர் பேரு மார்கன் ஃப்ரீமன். ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் நடிகர். உலகம் முழுக்கும் பேசப்பட்ட படங்கள்ல அவரும் நடிச்சிருக்காரு. அவர் தேனீக்கள் சார்ந்த மலர்கள் செடிகள் அவர் தோட்டத்துல வச்சு மிசிசிப்பியில் இருக்கிற 140 ஏக்கர் இடத்துல தேனீக்களுக்கு ஒரு சரணாலயம் உருவாக்கியிருக்காரு. இது அவர் வாழ்க்கையில செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பாக்குறேன். தேனி குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. தேனி குடும்பம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பிரிவுகள் இருக்குது. ராணி தேனி, வேலைக்கார தேனி மற்றும் ஆண் தேனீக்கள் இருக்குது. இப்போ இதில் ஆண் தேனிக்கு கொட்டும் தன்மை கிடையாது, அதுக்கு கொடுக்கு கிடையாது. அதோட வேலை என்னங்க சார்? ஆண் தேனியோட வேலை பார்த்தீங்கன்னா மேட்டிங் மட்டும்தான், மேட்டிங் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் ஆண் தேனி இருக்கும். அதே மாதிரி அது ஹனி கலெக்டிங்காக வெளியிலையும் போகாது. கூட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது வெளியாட்கள் அது கொட்டவும் செய்யாது, அது கொடுக்கு கிடையாது. 3 மடங்கான தேன் குடிக்கும். மற்ற ஒர்க்கர் பீஸை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கான ஹனி இது சாப்பிடும். அப்போ எக்ஸசிவான ஒரு மெயில் இந்த கூட்டில் இருந்தாங்கன்னா இந்த இவங்களே அதை கொண்டுருவாங்க, ஒர்க்கர் பீஸ்லாம் சேர்ந்து கொண்டுருவாங்க மேல் பீஸ். அதே மாதிரி ராணி தேனி ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸசிவாக அதிகமாக இப்போ சப்போஸ் ராணி தேனி இல்லாத பட்சத்தில் 4-5 குயின் செல்ஸ் இருக்கும். அதில் எந்த ராணி ஃபஸ்ட்டு வராங்களோ மற்ற குயின் செல்ஸை ஒன்று இது கொலாப்ஸ் பண்ண சொல்லிடுவாங்க. அப்படி இன்னொரு ராணி வந்தாலும் இந்த ராணி 2 ராணி ஃபைட் பண்ணி எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ மற்ற ராணி அதை கொல்ல சொல்லிடும். அதுதான் அந்த ஆட்சியை பிடிக்கிறதும்பாங்க. இனச்சேர்க்கைக்கு அப்புறம் ராணி தேனி எத்தனை முட்டை எடுங்க சார்? நம்ம இந்தியன் தேனி பார்த்தீங்கன்னா இட்டாலிய தேனி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான முட்டைகள் தான் இடும். ஒரு 200 to 300 அந்த மாதிரி தான் இடுங்க சார் ஒரு நாளைக்கு. நான் உங்களுக்கு அந்த எப்படி முட்டை வைக்கும், ஆண் தேனியோட முட்டை எப்படி இருக்கும், ராணி தேனி எப்படி இருக்குன்னு எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க சார். இந்த பெட்டியில பார்த்தோம்னா நிறைய தேனீக்கள் அந்த கேப்ல நிறைய வெளியிலே உட்காந்துட்டு இருக்குதுங்க. அது அந்த தேனீக்கள்லாம் என்ன தேனீங்க, அதோட வேலை என்னங்க சார்? இப்போ சில இதில் நான் தான் சொல்லியிருக்கலாம் நிறைய டீம் இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்களாம் செக்யூரிட்டி டீம். இப்போ மற்ற கூட்டிலேருந்து இந்த கூட்டுக்கு மற்ற இப்போ பக்கத்துலேயே ஒரு 10 பெட்டி வச்சுருக்கோம். அந்த பெட்டியில் இருக்கிற ஒர்க்கர் பீஸ் ஆகட்டும் ஆண் தேனி ஆகட்டும் எதுக்குமே இங்கே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ராணி ஒரு ஜெல் மாதிரி செக்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஜெல்லை இப்போ பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதுதான் ஒரு கட்டுப்பாடுன்னு ஒரு வசியம் பண்ணுற மாதிரி. இந்த கூட்டில் ஒரு 10,000 தேனீக்கள் இருக்காங்கன்னா 10,000மே டிவைட் பண்ணி அந்த இது டெய்லியுமே செக்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க, இவ்வளோ இன்ஹேல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி அதுதான் அந்த ஒரு மெஸ்மரிசம் மாதிரி ராணி கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோம். அந்த ஸ்மெல்லும் இன்னொரு கூட்டோடைய ஸ்மெல்லும் வேறையாக இருக்கும். இப்போ அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு இந்த மாதிரி தான். இப்போ தேன் அடைக்கு ஸ்மெல்லு கிடையாது, ஆனால் தேனி பூச்சிக்கு ஸ்மெல் இருக்குது. ஒவ்வொரு தேனிக்குமே ஒவ்வொரு கூட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குது. அதனால தான் பக்கத்தில் நீங்கள் பெட்டி வச்சுருந்தீங்கனாலுமே அந்த ஸ்மெல் தேடி கரெக்டாக இந்த கூட்டுக்கு தான் வரும். இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எப்பயுமே இருக்க மாட்டாங்க, ஒரு சில டைம் மட்டும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பக்கத்து கூட்டிலேருந்து தவறுதலாக கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க நம்மளுடைய தேனீக்கள் தானான்னு சொல்லி சில செக்யூரிட்டி பீஸ்லாம் ஒரு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உள்ளாரே அலோவ் பண்ணுவாங்க, எப்படிலாம் உள்ளார இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தேனியோட வளர்ச்சி காலம் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ தேனியோட வளர்ச்சி காலம்னு பார்த்தீங்கன்னா முட்டை பருவத்தில் 3 நாள் இருக்குங்க சார். ராணி தேனியாக இருந்தாலும் சரி, வேலைக்கார தேனியாக இருந்தாலும் சரி, ஆமாம் எல்லாருமே 3 நாள் இருக்கும். அதுக்கு கொடுக்குற ராயல் ஜெல்லியை பொறுத்து தான் அதை ராணியாக இதாகுதா, மெயிலாக கன்வெர்ட் ஆகுதா, இல்லை ஃபீமேல் பீஸாக கன்வெர்ட் ஆகுதான்னு சொல்லி நம்ம அது எல்லாமே முடிவு பண்ணுறது ஒர்க்கர் பீஸ் தான். இப்போ நம்ம எல்லா பீஸுமே இந்த 3 நாள் முட்டை பருவத்தில் தான் இருக்கும். அதுக்கு கொடுக்கப்படுற ராயல் ஜெல்லியை பொறுத்து தான் அது ராணி தேனியாக இதாகுதா, இல்லை ஆண் தேனியாக மாறுதா, இல்லை பெண் தேனியாக மாறுதான்னு சொல்லுவாங்க. இந்த ராயல் ஜெல்லி பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம் டெப்த்தாக. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய நம்ம கூட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எத்தனை நாளுக்கு அது இது வைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ராயல் ஜெல்லி ஒரு 2 நாள் வச்சா அது ஆண் தேனீக்களாகவும் மாறும், 3 நாள் வச்சா பெண் தேனீக்களாக இருக்கும், 5 நாள் வைக்கும் பொழுது அது ராணி தேனியாக மாறும். இப்போ ராணி தேனி பார்த்தீங்கன்னா புழு பருவத்திலேருந்து ஃபுல்லாக வெளில எடுத்துக்கு ஒரு 10லேருந்து 12 நாள் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அது 10வது நாளில் நல்ல அந்த முட்டையோட இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். வேலைக்கார தேனி ஆண் தேனிலாம் அப்படிங்க. வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே பெண் தேனீக்கள், ஆண் தேனீக்கள் தனி செப்பரேட்டாக இருக்கும். ஆண் தேனிக்கு ராயல் ஜெல்லி கம்மியாக தான் கொடுக்கும். ராயல் ஜெல்லி கம்மியாக கொடுத்து அதோடைய சீலிங் இது உங்களுக்கு கொஞ்சம் சர்ஃபேஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தேனியோடைய பிரிவுகளும் அதோடைய பொறுப்புகளும் பற்றி சொல்லுங்கள் சார். ராணி தேனியோடைய பொறுப்பு என்ன சார்?
இப்போ ராணி தேனியோடைய பொறுப்பு பார்த்தீங்கன்னா இதோட இனத்தை பெருக்கிறது மட்டும்தான். அது வந்து ராணி தேனி ஹனி கலெக்டிங்காக வெளியில் போகாது. அதே மாதிரி கூட்டுக்கு ஒரு பிரச்சனைனா வெளில வந்து கொட்டவும் செய்யாது. அதோடைய இது வந்து முட்டை இட்டு அதோடைய இனத்தை பெருக்கிறது மட்டும்தான். அதனால தான் இப்போ ஒரு தடவை அது மீட்டிங் ஆச்சுன்னா திரும்ப அதில் லைஃப் டைமில் திரும்ப மீட்டிங் ஆகாது. ஒரு தடவை மீட்டிங் ஆச்சுனாலே 1.5 வருஷத்துக்கு மேலே அது முட்டையிட்டே தான் இருக்கும். வயசான ராணின்னு அது கூட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ராணியை இவங்களே கொண்டுட்டு இன்னொரு ராணி இவங்களே மேக் பண்ணிடுவாங்க, வேலைக்கார தேனீக்கள்லாம் சேர்ந்து. இப்போ ராணி தேனியோடைய மேட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே கூட்டுக்குள்ளார நடக்காது, அது வந்து வெளியே ஆகாயத்தில் தான் நடக்கும். அடி வரைக்கும் அது இப்போ வந்து அந்த ராணி தேனி வந்து 30 அடிக்கு மேலே ஹைட்டாக பறக்கும். எந்த ஆண் தேனி அதுக்கு ஈக்குவலான ஹைட் கெப்பாசிட்டி வரைக்கும் போகுதோ அதுதான் ஜெயிக்கும், அதுதான் மேட்டிங்க்கு அதை அக்செப்டும் பண்ணிக்கும். இப்போ ஒரு தடவை அந்த ஒரு ஆண் தேனியோட மேட்டிங் ஆயிடுச்சுன்னா திரும்ப அதை லைஃப்பில் மேட்டிங் பண்ணாது. இந்த ஆண் தேனியோட இந்த மேல் பார்ட் வந்து ராணியோட பெண்ணுறுப்போட இணைஞ்சிரும், உடஞ்சி அதோடய ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போ அந்த ஆண் தேனியும் இறந்துடும். ராணி தேனி கண்டினியூஸாக அதுக்கப்புறமேட்டு முட்டையிட்டுக்கிட்டே தான் இருக்கும் லைஃப் டைமில். இப்போ ராணி தேனியோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வருஷம் வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். அது ஆனால் அதோடைய அந்த முட்டையிற இது வந்து ஒரு 1.5 வயசுக்கு மேலே குறைஞ்சிரும். அப்போ அதோடைய இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 200 முட்டைக்கு மேலே இடுறாங்கன்னா அப்போ அதோடைய முட்டை இடுற விதம் வந்து கம்மியாகிடும். அப்போ வேலைக்கார தேனீக்கெல்லாம் முடிவு பண்ணி ராணிக்கு வயசாச்சுன்னு சொல்லி இன்னொரு ராணி அவங்களே மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப ராயல் ஜெல்லி கொடுத்து திரும்ப இது பண்ணி அந்த பழைய ராணி வந்து அவங்களே கொண்டுட்டு புது ராணி வந்ததுக்கு அப்புறமேட்டு இது பண்ணுவாங்க. சார் இது ப்ளூ கலரா நீங்க வந்து இந்த ஷீட் போட்டுக்கிறீங்க, எதுக்காக சார்? இது பெட்டியோட லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பெட்டி மழையில நனையாம இருக்கிறதுக்காக தான் தவிர வேற எதுக்காகவும் இல்லை. இதனால வந்து ஹீட்லாம் ஜாஸ்தி ஆகாதுங்க? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. மழை உங்களுக்கு கொஞ்சம் ரெசிஸ்ட் ஆகும், அதுக்காக தான் நம்ம பெட்டியில இது போட்டிருக்கோம். ஓகே ஓகே. பீஸை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நம்மளை எப்பயுமே கொட்டாது. நம்மளுடைய அந்த ஹேண்ட்லிங் பொறுத்து தான் நம்மளை கொட்டுமா கொட்டாதாங்கிறது முடிவு பண்ணுறதுங்க. இவங்கள தான் ஒர்க்கர் பீஸ், பெண் தேனீக்கள். இவங்க தான் நம்மளை கொட்டுறதாகட்டோ ஹனி கலெக்ட் பண்ணுறதாகட்டோ எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. நான் ஆண் தேனி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம், இவங்களும் இங்கேருந்து காமிச்சிருங்க. இது ஆண் தேனி. இதுக்கு வந்து கொடுக்கு கிடையாது. இப்போ வந்து எப்படி கூட்டை பிரிக்கலாம்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஹைவில் வந்து 6 ஃப்ரேமே ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் மேல் முடியிலுமே நம்மளுக்கு ஃபுல்லான பாப்புலேஷன் இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கணும் நிறையா. இந்த மாதிரியான இருக்கிற கூட்டை மட்டும்தான் நம்ம பிரிக்கணும். அப்போ தான் இந்த கூடுமே ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு போகிற கூடுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதுவுமே ஃபில்லாகி மேலே எதுவுமே ஃபில் ஆகாமல் ரொம்ப கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக தோணுச்சுன்னா அந்த மாதிரி பிரிக்காதீங்க. நம்ம எப்பயுமே எல்லாத்துலேயுமே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அது இதாகும். இப்போ ஒரு எம்டி பெட்டியில் இருக்கிற அந்த 6 ஃப்ரேமில் 3 ஃப்ரேம் நம்ம இது பண்ணிடுங்க. நம்ம இந்த கொண்டுட்டு போகிற இதில் 3 ஃப்ரேம் எம்டியாக இருக்கணும். இதிலே நம்ம வைக்கிறதுலேயும் 3 ஃப்ரேம் நம்ம வைக்கணும், பிரித்ததுக்கு அப்புறமேட்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமாக தூக்கி பார்க்கணும் எதெல்லாம் ராணி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ புதுசாக ஒரு கூட்டை வைக்கும் பொழுது ராணியோட மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அந்த ஹை வந்து தங்குவாங்க. இதுதாங்க ஆண் தேனியோட முட்டை. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து பெண் தேனீக்களோடது. நீங்கள் பாருங்கள், இப்போ நார்மலாக சீலாக இருக்குங்களா, இதெல்லாமே பெண் தேனீக்கள். ஒரு 1 சென்டிமீட்டர் மேலாக வந்திருக்கா, இதுதான் ஆண் தேனியோட முட்டை. ஓகே. நம்ம இதை வச்சு தான் நான் டிஃப்ரெண்ட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸகனல் ஷேப், அந்த செல்குலர அந்த ஒரு அரிசி மாதிரி இருக்கும் பாருங்க, சின்னதாக இருக்கும். ஒரு தெரியுதுங்களா? வீடியோவில் தெரியுதா? ஆமாம். இதில் தான் 1 டே எக்கு. ஓகே ஓகே. ராணி தேனி இந்த பருவம் வந்து 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த லார்வாங்கிறது இந்த மாதிரியான பருவம், இந்த புழு பருவம் மாதிரி வருதா, இதெல்லாம் பாருங்க. இந்த புழு பருவத்தில் தான் ஒரு 5 நாளுக்கு அதுக்கப்புறமேட்டு தேனும் அந்த மகரந்தம் அந்த இதெல்லாம் வச்சு சீல் பண்ணிடுவாங்க. இவங்க தான் ராணி. இப்போ நம்ம ராணி இதை பாருங்க,
வால் பகுதி பெருசாக தெரியுதுங்களா? ஆமாம் ஆமாங்க. இதான் அவங்க தான் இவங்க. ஆமாம் இவங்க இந்த வால் பகுதி மட்டும் பெருசாக இருக்குங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இவங்க தான் ராணி. மற்ற எல்லா பீஸை விட ராணி மட்டும் தான் பெருசாக இருப்பாங்க. சரி சரி. இதை பாருங்கதா. நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி தெரிஞ்சாலே ராணிக்கு வந்து கூச்சத்தன்மை அதிகம், போய் ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம இந்த ராணி எப்பயுமே பொறுமையாக தான் நம்ம இது பண்ணணும். இதை பாருங்கதா. அதை தெரியுதுங்களா? இப்போ இந்த முட்டையிடுற பருவம் அங்கே பாருங்க, நல்லா காமிக்குதா. இப்போ ராணி இப்போ முட்டையிட்டு இருக்கிறாங்கதா. இந்த செல்குள்ளார இறங்கி முட்டையிடுறாங்க. கேமரா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இவங்க தான் ராணி. ராணி முட்டையிடும் போது பாருங்க, இந்த பனிவடை செய்யறதுக்காக ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இருக்காங்களா? ஆமாங்க. பாருங்கதா, ராணி முட்டையிட்டு இப்போ வெளில வந்துட்டாங்க. இப்போ போய் மற்றவங்களாம் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதாகட்டும். இப்போ ராணி பின்னாடியே ஒரு டீமே போகும், ஒரு 10-15 பேர் போவாங்க. ராணி அப்படியே சர்ச் பண்ணிட்டே வருவாங்க, எந்த செல் எம்டியாக இருக்குது, எந்த செல் இப்போ நல்லா க்ளீனாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உள்ளார எக்லே பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேருக்கான பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனினாலே கொட்டும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல தான் இருப்பாங்க. நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் பொழுது நீங்கள் தொடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எதுவுமே பண்ணாதுங்க. நம்ம கொஞ்சம் ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன் தான் தேனீகளுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம பெட்டியிலேருந்து எடுக்கும் பொழுது ஒரு சேக் பண்ணுறதோ இல்லை நம்ம கோவத்தில் ஹேண்டில் பண்ணும்போது வேகமாக எடுக்கிறதோ, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுட்டு வரோம், கோவத்தில் ஹேண்டில் பண்ணுவோம், அப்போ கண்டிப்பாக கொட்டும். அதே மாதிரி அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க நியர்பைல வந்தாங்கன்னா அவங்களையும் கொட்டும். அதே மாதிரி பெர்ஃப்யூம் ஸ்மெல் அந்த மாதிரியான ஒரு இதுவும் பிடிக்காது. அதே மாதிரி அந்த ரொம்ப ஸ்மெல் அந்த ச்விங்கம் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டாலோ அது ஒரு கெமிக்கலான ஒரு ஸ்மெல் வரும்பொழுது அவங்களுக்கு பிடிக்காது. செயற்கையாக ஸ்மெல் வந்துச்சுன்னா பிடிக்காது. ஆமாம், பிடிக்காது. வேர்வை ஸ்மெல் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. வேர்வை துளிகள் மேலே பட்டா கூட அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படி ராணி வந்து முட்டை இடுற காட்சியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃப்ரேமில் தான் ராணி இருக்கு. இதான் திரும்ப கூட காமிக்கிறோம் பாருங்க. இதான் இப்போ வந்து ராணி வந்து அந்த இது பார்க்குறாங்க, செல்லை பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் இது பண்ணுவாங்க. இதை பாருங்க, கேமராவில் தெரியுதா? நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ராணி பின்னாடியே கொஞ்சம் இப்போ விளக்கார தேனீக்கெல்லாம் போகும். டக்குன்னு பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வால் பகுதி தான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். மற்ற ராணிகளை விட கொஞ்சம் குண்டாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும், எப்பயுமே ஒளிஞ்சிக்கும். இப்போ இந்த இதில் ராணி இருக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த பெட்டி தான் புது பெட்டிக்கு நம்ம மாற்றணும். ஓகே. இப்போ நம்ம அந்த இதில் 3 ஃப்ரேமில் அந்த 2 ஃப்ரேமில் இது இல்லை, அதனால 3வது ஃப்ரேம் சர்ச் பண்ணதில் ராணி கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் இதோட நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இந்த இதில் 3 ஃப்ரேம். ஓகே. இந்த இதில் இருக்கிற 3 ஃப்ரேம் எம்டியாக இருக்குங்களா, எம்டியை நம்ம இதில் அடிக்கிடணும். இப்போ அந்த புது பெட்டியில் 3 எம்டி ஃப்ரேம் வச்சாச்சு. இப்போ பழைய பெட்டியில 3 எம்டி ஃப்ரேம் வைக்கணும். சில பேர் நினைப்பீங்க நடுவில் வைக்கலாம், சீக்கிரமா கூறு கட்டும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கார்னர்ல தான் வைக்கணும் எப்பயுமே. ஆமா, இந்த அடுக்கு தேனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் கட்டி முடிச்சுட்டே வரும். இப்போ இந்த கூட்டில் ராணி இல்லைன்னு சொல்லி ஒரு 1 ஹவர்லேயே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுட்டு இப்போ 1 டே எக்லாம் இப்போ ராணி லே பண்ணுச்சுல்ல, இப்போ அந்த 1 டே எக்ல எந்த எக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி இந்த ஒர்க்கர் பீஸ்லாம் முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு ராயல் ஜெல்லியா எக்ஸ்ட்ரா கொடுக்க பார்ப்பாங்க, கொடுத்து ராணி தேனியா கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பெட்டி நீங்கள் மூடி வச்சிடலாம் எப்பயும் போல். இப்போ இந்த பழைய பெட்டி மூடி வச்சிடலாம். இப்போ இந்த புது பெட்டியை நீங்கள் பிரித்த பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் வைக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஒர்க்கர் பீஸ் எல்லாமே ஹனி கலெக்டிங்காக வெளியில் போனவங்க தான். இப்போ இந்த பிளேஸ் அவங்க எப்படியும் ஒரு மெமரி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க பக்கத்துலயே ஒரு 10 அடி ஒரு 20 அடியிலே வைக்கிறீங்கன்னா வெளியில போயிட்டு நம்மளுடைய பிளேஸ் நம்ம நேற்று இங்கே தானே போனோம், இந்த இடம்லாம் பார்த்த மாதிரி இப்ப இந்த மரம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நம்மளோட தான் இந்த ஸ்ட்ரீட்ல என்னென்ன இருக்கு. தேனிக்கு ஆமா, தேனீக்களுக்கு 5 கண்கள் இருக்கு, 5 கண்ணு இருக்கு. ஆமா, 6 கால்கள் இருக்கு. அப்புறம் 40 km/h ஸ்பீட்ல அது டிராவல் பண்ணும். 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது பறக்கும். சரி சரிங்க. இப்போ அதுதான், இப்போ அந்த காரணத்துக்காக தான் நம்ம பக்கத்துலேயே வைக்கக்கூடாது, ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் வைக்கணும்.
வச்சிங்கன்னா இப்போ இதில் ராணி இருக்கிறதுனால இதில் சீக்கிரம் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 3 முடிஞ்சு 4வது ஃப்ரேமில் கட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த குயின் செல் ஃபார்ம் பண்ணி குயின் வெளியில் வந்து அது மேட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் நடக்கும். அது வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 நாள் ப்ராசஸ். அது அதுக்கப்புறமேட்டு தான் இந்த இதுலேருந்து கூடு அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். சரி, எதனால வந்து நம்ம ராணியோட எடுத்துட்டு போறாங்க? ராணி இல்லாமல கூட கொண்டு போகலாம்ல, அதுவும் உருவாக்கிக்குள்ள. இல்லை, இப்போ நல்ல கேள்விங்க. இப்போ ராணியோட எடுத்துகிட்டு போகிற ஒரு இதுதான் அதுக்கான ரூலிங் கெப்பாசிட்டிலேருந்து எல்லாமே. இப்போ ஒரு புது ராணி இல்லாத ஒரு பெட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே இருக்கிற எல்லாமே இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க தான் ராணி கிட்ட. அவங்களுக்கு போன இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ கூட்டை கழிச்சிட்டு போக தான் பார்ப்பாங்க. இப்போ ராணியோடு எடுத்துகிட்டு போகும்பொழுது ராணி இருக்காங்கிற ஒரு தைரியத்தில் இப்போ புதுசாக இப்போ இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா ராணி இருந்தாலும் இல்லைனாலும் 2 ஃப்ரேம் வச்சா கூட இந்த பெட்டி தாங்கும். இந்த இடம் வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடம். இந்த இடம் பழக்கப்பட்டதுனால இவங்களால சர்வே பண்ண முடியும் இந்த இடத்துல. ஆனா புதுசா ஒரு இடத்துல வைக்கும் பொழுதுதான் ராணி நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. ராணி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல தைரியமா இருக்கும். ஒரு 90% ராணியோட தான் கொண்டுட்டு போகணும். கொண்டுட்டு போகாத பட்சத்துல சில கூட ஸ்ட்ரகிள் ஆகி சர்வே பண்ணிப்பாங்க, சில கூட மேக்ஸிமம் ஓடிடும் ராணி இல்லாம கொண்டுட்டு போனோம்னா. அதனால ராணி எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி தான் நம்ம பெட்டியும் கொடுக்கணும். இப்போ இந்த இந்த பெட்டியில் இருக்கிற 3 ஃப்ரேம் நீங்கள் ஒரு 5 நாள் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாட்டு காம்பு மாதிரி ஒரு குயின் செல்லுடைய ஃபார்மேஷன் இருக்கும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் ராணி இல்லை. சப்போஸ் நீங்கள் வச்சிருக்கிற பெட்டியில் குயின் செல் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு 2-3 காரணத்துக்காக தான் அது ஃபார்ம் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர் பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா அவங்களால இங்கே உள்ளார அந்த ஃப்ளோவாக அவங்களால போயிட்டு வர முடியலன்னா இன்னொரு ராணி கிரியேட் பண்ணி நம்ம வெளியில் போயிடலாம் அந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ராணி ரொம்ப வீக்காக இருந்துச்சுனாலோ மீட்டிங்னாலும் ராணி இருக்கும்பொழுதே இன்னொரு செல்லும் ஃபார்ம் பண்ணுவாங்க ஒர்க்கர் பீஸ்லாம் சேர்ந்து. இப்போ இந்த இதில் வந்து ராணி இல்லை. இதில் வந்து ஒரு 1 ஹவர்லேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டு இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 3ஆவதுலேருந்து 4ஆவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ராணி தேனீக்கான அறை வந்து ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். அடுத்த பகுதியில் நம்ம தேனி பெட்டியில என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, தேன் எப்படி எடுக்கிறது, ரொம்ப முக்கியமான பார்ட்டா பீ வெனம் தெரப்பி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம்.